ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏடிஎம்கே கூட்டணி ஆறுனாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுது. ஏடிஎம்கே கூட்டணிக்கு போட போகிறோம். தாமரை ரெட்டலைக்கே போகிறோம். நான் வந்து ஏடிஎம் கட்சிக்காரன் தான். இருந்தாலும் திமுகவுக்கு வந்து நான் வந்து லைக் பண்ணுறேன். திமுக தான். திமுக திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு தான். உதயசூரியன் சின்னத்துக்கு தான் எப்போவுமே என்னுடைய வாக்கு இப்போவும் அதுக்கு தான் போட போகிறேன். ஏன் நான் உதயசூரியன் தான் பண்ணுறேன். விஜய்க்கு தானா? என்னோட ஓட்டு கண்டிப்பாக டிவிக்கு தாங்க. என்னுடைய ஆதரவு எப்பயுமே டிஎம்கே தான். ஏடிஎம் கேக்குங்க. ஏடிஎம்கே தான் நாங்கள். என் ஆதரவு ரெட்டலை தான். விஜய்க்கு. விஜய் அண்ணா ஆதரவு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான். போய் ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு விஜய் சார் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி விஜய்க்கு தான் சொல்லுவேன். நோண்டாக தான் போகணும். விஜய் அண்ணாக்கு தான். டிவிக்கே விஜய் தளபதி. டிவிக்கேங்க. ரெண்டர்களுடைய ஆதரவு வந்து இப்போ விஜய்க்கு தான். டிவிக்கேங்க தானா. டிஎம்கே டிஎம்கே. நாம எப்பவுமே சூரியன் கட்சி தான் சின்னதுல இருந்தே. டிவிக்கு தான் ப்ரோ கொடுப்பேன். எனக்கு டிஎம்கே தான். இவ்வளவு கம்மியா சென்னையில விட இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஆஃபர்க்கே ஆஃபர். திருத்தணிகை இன்ஃப்ராசிட்டி இண்டிபெண்டன்ட் வில்லா வாங்குறவங்களுக்கு வாட்டர் இவி டிரைனேஜ் கலெக்ஷன் டோட்டலி ஃப்ரீ. ஃபார் புக்கிங் கால் us now. எத்தனையோ அரசாங்க ஆட்சியாளர்கள்லாம் வர்றாங்க, பிடிக்கிறாங்க, வாக்குறுதிகள் என்னமா சொல்கிறாங்க. டாஸ்மார்க் முதல்ல எடுக்கிறன்னு யார் சொல்கிறாங்களா அவங்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு, அதுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பேன். அந்த எண்ணத்தில் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அது யாராச்சும் சொன்னாங்கன்னா கடைப்பிடிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் எங்கள் ஃபேமிலி முழுக்க ஓட்டு. சாமி வந்து திமுக வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. வர தேர்தலில் மகளிர் உதவித்தொகை மகளிர் விடியல் பஸ்ஸுனால ஆரம்பத்துலேருந்து உதயசூரியன் மேலே நம்மளுக்கு ஒரு பற்று உண்டுங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து தளபதி ரசிகர் தான். நம்மளோட ஆதரவு கேண்டிடேட்ஸ் எல்லாம் யார் மொத்தமாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். நான் எடுத்த உடனே திமுக டிவிகே ஏடிஎம்கேன்னு சொல்கிறதுல தப்பு. கேண்டிடேட் இங்கே இந்த தொகுதியில் கேண்டிடேட் என்ன பண்ண போகிறாங்க, சில பிரச்சனைகள்லாம் எப்படி அணுக போகிறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த மூலையில் வச்சுக்கிட்டு 2 தண்ணி வைக்கிறதும் வச்சுருக்குறாங்க, பால் பண்ண இது வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கூட்டம். அந்த பக்கம் போய் நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கவனமாக போக வேண்டியிருக்கு. இது தவறான ஒரு திட்டமிடல். இது இந்த இடத்துல போட்டிருக்கக்கூடாது. காரணம் மக்கள் எல்லாம் வண்டி பூரா பார்க் பண்ணிட்டாங்கன்னா அந்த பாதி ரோடு அடைஞ்சிருது. இதெல்லாம் அவங்க யோசனை பண்ணி பண்ணணும். ஏன்னா இப்போ புது புது திட்டங்கள் வர நிறையா போட்டிருக்காங்க மக்களுக்கு. அதாவது லேடிஸுக்கு, குழந்தைகளுக்கு, சத்துணவுல இருந்து பசங்களை படிக்கிறதுக்கு ரொம்ப ஓவரான ஒரு இது அதிகமாக செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு தான் நம்ம விட்டுங்க. எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் 7 பேரும் இந்த இதுக்கு டிஎம்கேக்கு தான் போடுவோம். சில விஷயங்கள் இப்போ ஆள்ற கட்சியில் சில திட்டங்கள்லாம் இந்த காலை உணவு திட்டங்கள் நல்லதாக இருந்தாலும் கூட இந்த டாஸ்மார்க்கு இந்த போதைப் பொருள் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். இல்லாட்டி இன்னும் எதுக்கு வேற இடத்துக்கு ஆதரவு கொடுக்கலாங்கிற முடிவுக்கு இன்னும் வரல. அவர் வந்துங்க இப்போ வந்து அத்திக்கடவு அவனாசி திட்டங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நிறைவேற்றிருக்காங்க. அதான் தண்ணி இல்லாத ஊருக்கு நிறைய இடத்துல தண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதனால ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டுங்க. டிஎம்கே பில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் அதிகம் பண்ணிட்டாங்க. ஹவுசிங் டேக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம் பண்ணிட்டாங்க. நான் நல்லது செய்கிறேன்னு இருக்காரு. இந்த குடியாரங்களாம் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப குடிச்சு போதைக்கு அடிமையாக கிடக்குறாரு. சரி, இப்போ விஜய் சார் வராரு, கொஞ்சம் மாற்றமா இருக்கட்டும். 2 பேர் தானே மாற்றி வந்துட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் மாற்றமா இருக்கட்டும் அப்படின்னு. அவர் இப்போ வந்து அவர் ஒரு விஷயம் சொல்கிறதும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் சொன்னார், அது மாதிரி ஓரளவுக்கு அவர் நடந்து அதே மாதிரி இவரும் சொல்லுவார். இவர் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஏன்னாங்க நாங்கள் தானு வியாபாரம் செய்யறோம். நாங்கள் தானுக்கு 40 வேலை செய்தாங்க. நாங்கள் தானு போட்டு தான் எங்களுக்கு வேலை. ரோடாக்கு போட்டு போயிட்டு வேலை பண்ணுது. எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வேடிக்கை கேட்டிங்கன்னா, இப்போ வந்து யார் ஓட்டு அதிகமாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு போடுவாங்க பணம். யார் ஓட்டு வந்து இவன் 1000 கொடுத்தா 2000 கொடுத்தா யார் அதிகமாக கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இது உண்மை. அப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ விஜய்ங்கிற அண்ணங்கிற முறையில் நாங்கள் ரசிகரமோ இப்போ தலைவர் முறையில் இப்போ புதுசாக வந்தாருன்னா ஆட்சி அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதாக இப்போ அவருக்கு போடலான்னு இருக்கு. எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு இந்த 2 மட்டுமே பார்த்துட்ருக்குறோம். ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு 100% நம்பிக்கை. ஏன்னா அவருக்கு எவ்வளவோ இருக்குது, வாய்ப்பு இருந்தால் அவர் அதை விட்டுட்டு இங்கே வராப்பில்லைன்னா அதில் ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த போட்டியில் வந்து இவர் யார் ஜெயிப்பாரோ அவர் ஜெயிப்பாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஸ்டேக்கு பெரிய ஸ்டேக்கு. அவர் வந்து புதுசாக வராரு அரசியலுக்கு. வந்தோன்னும் முதலமைச்சர் ஆகணுங்கிறது முடியாது. நிறைய ரசிகர்கள் போடலாம். ஆனால் நாங்கள் டிஎம்கேக்கு தான். டிஎம்கே ஏடிஎம்கே தான் கடும் போட்டி. தாவக்கா வந்தால் தான் தெரியும். ஒரு தடவை வந்தால் தான் தெரியும் என்ன.
ஆஃப்டர் டிவிக்கு என்ட்ரன்ஸுக்கு அப்புறமேட்டு எனக்கு அவரோட செயல்பாடு ஒன்றும் பெருசாக இதான மாதிரி தோணலை. அவர் மொத்தமாக வந்துட்டு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தால் அப்படி ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமேட்டு அவர் பண்ணுறது எதுவுமே வந்துட்டு எனக்கு பிடிக்கல. அவர் மொத்தமாக வந்துட்டு டிவிகேக்கு அகேன்ஸ்டாகவும் விஜய்க்கு அகேன்ஸ்டாகவும் தான் இருக்கிற அப்படி. பட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இன்னொன்று வந்துட்டு நம்மளை எதிரிக்கு சப்போர்ட் பண்ணோம். பட் அவர் மட்டும் திட்டவே கூடாது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமேட்டு அவர் மொத்தமாக விஜய் மட்டும்தான் பேசுகிற அப்படி, டிவிகேக்கு மட்டும்தான் பேசுகிற அப்படி. இங்கேயும் சாட்டுக்கு வரவங்க சுத்தமாக பிடிக்கல அவர் பண்ணுறது எதுவுமே. அதனாலேயே நான் என்டிகே வெறுத்துட்டேன். பட் என்டிகேக்கு நான் 2 டைம் ஓட்டு போட்டிருக்கிறேன். ஏன்டா ஓட்டு போன்னு ஃபீட் பண்ணுற அளவுக்கு அந்த கட்சியோட செயல்பாடாகட்டும் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவை தவிர்த்து இன்னொன்று என்டிகே தான். ஸோ என்டிகேக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லை. அதை தவிர டிவிகேக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணுறாங்க. கரெக்டாக இப்போ வரவங்க கரெக்டாக பண்ண எல்லாம் சொல்கிறாங்க. அது கரெக்டாக பண்ணிட்டா எங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஆனால் இந்த டைம் புதுசாக வந்தால் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது.